நல்ல ஸ்பாஞ்சியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அழகாக நல்ல எம்மியான ஒரு ஆரஞ்சு கேக் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நான் 2 ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட தோலை மட்டும் நம்ம லைட்டாக கொஞ்சோண்டு சீவி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்தது நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் மிக்சியில் நீங்கள் பல்ப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கிட்டாலும் சரி, விதையெல்லாம் இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு இப்போது நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ப்ரெஷர் குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் நான் உள்ளக்க ஒரு கலவடை போட்டு நான் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே. இப்போது 1 கப் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். அது கூடவே ஆரஞ்சு தோலும் சேர்த்துக்கிட்டேன். இப்போது எந்த கப்பில் நான் மாவு எடுப்பனோ அதே கப்பில் நான் 3/4 கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன். சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு எடுத்திருக்கேன். இந்த சீனி நல்லா கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக தான் இருக்கும். உங்களுக்கு சீனி அவ்வளோவா வேணாண்டா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. கூடவே 2-3 ட்ராப் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். இப்போ எதில் நான் சுகர் எடுத்தனோ அதே கப்பில் நான் ஃபுல் கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இப்போ கொஞ்சோண்டு ஜூஸை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற ஜூஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வீடியோவில் நல்லா உங்களுக்கு கலராக தெரியுது. பட் லைட்டு கலரில் தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்ல ரிச் கலர் வேணும்னா ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ எந்த ஏனத்தில் நீங்கள் வைக்க போகிறீங்களோ அந்த ஏனத்தில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு இப்போ மாவை எல்லாத்தையும் ஊற்றி லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிலீஸ் ஆகிருக்கும். நான் சும்மா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஃப்ரூட்டி டியூட்டி சேர்த்துக்கிட்டு இதை அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்தாச்சு. ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் பார்த்தேன் லைட்டாக வேகாமல் இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு டோட்டலாக எனக்கு 40 மினிட்ஸ் ஆச்சு. 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷார்ப் எட்ஜ் வச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். அதை அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி ஓரத்தில் ஒரு கட் கொடுத்துட்டு அப்படியே பிளேட்டை வச்சு நீங்கள் திருப்பிக்கலாம். அழகாக பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு மணக்கும். நான் ஃப்ரூட்டி ட்வீட்டி அண்டு செர்ரி பழத்தை நான் முன்னாடியே போட்டுட்டேன், மறந்துட்டேன். நீங்கள் பாதி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது நட்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மேலே கிடைக்கும். அவ்வளோதான். அழகாக கட் பண்ணி எடுத்து பார்த்தா நல்லா எம்மியாக ஸ்பாஞ்சியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவன் தேவையில்லை. வீட்டில் இருக்கிற ப்ரெஷர் குக்கர்லேயே நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.